ஓகே, வந்து பார்க்கும்போது ப்ராடக்ட் இருக்கு. இது ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சா? இப்போ இது லாஜிக் யூஸ் பண்ணுங்க. ஏ ரியாக்ட் வித் பி. ஏல தான் நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். ஏ தான் அட்டாக் பண்ணா. இன்னொரு சான்ஸ் என்ன? ஏ ரியாக்ட் வித் பி, பில நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணும். இப்ப வேற ப்ராடக்ட் வரும். இன்னொரு சான்ஸ் என்ன? ஏ ரியாக்ட் வித் ஏ. இன்னொரு சான்ஸ் என்ன? பி B with B. ரியாக்ட் பி. ஓகே, அப்ப டோட்டலி how many number of products possible in this aldol cross aldol reaction? 4. சூப்பர். இதுல என்ன பண்ணுவான், சில ரியாக்ஷன் கொடுத்து they ask like which is not possible in this aldol reaction கேள்வி கேட்பான். அடா பாவி, நாட் பாசிபிள்னா how to find ரா? ஏன்னா இந்த நாளையும் வரைஞ்சு பார்க்கணும்ல. அதுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஏபி எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்போ வரைகிறேன், எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. how to connect this ஏபி. ஆஹா, கீழே போக மாட்டேங்குதே. this is the end. அப்படியே என் வேர்டு பாட்டு பாடுது. எப்படி கீழே கொண்டு போறது? சார் எப்படி நீங்க வந்து ரைட் பண்ணிட்டு கீழே என்டர் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் வரும். ரைட் பண்ணிட்டா? ரைட்னா எப்படி? எழுதிட்டா? ஆனா நான் ரைட் எழுதிட்டேன், என்டர் பண்ண கிளிக் அந்த இல்லை சார். கர்சரே சார் கிளிக் இல்லடா. பண்ணு. தேர் இஸ் நோ சார் கிளிக் கர்சர். பண்ணுங்க. இல்லை இல்ல இல்லை, ஐம் லைக் ட்ரையிங்டா. அதுக்கு ட்ரையிங்டா. நீங்க ஃபுட்டரில் கிளிக் பண்றீங்க, மேலே பேஜ்ல பண்ணுங்க. எதை? சார் கீழே, ரொம்ப கீழே போகக்கூடாது. அது ஓவர்ச் சைடில் இருக்குல்ல, அது அதை கிளிக் பண்ணுங்க, என்டர்னு. அதுக்கு வந்துருச்சுடா. என்டர் என்டர் டேரக்டா ஸ்பேஸ் என்டர் கிளிக். பண்ணிடவா? ஆ ஏய் சிங்க குட்டி, வாடா, எனக்கு கம்ப்யூட்டர் வாத்தியார் நீ தான்டா. ஆர்கேஸ் மை கம்ப்யூட்டர் டீச்சர். டெக்னாலஜியா, டெக்னாலஜியா. ஓகே, நிறைய வந்துருச்சு. சூப்பர், தேங்க்யூ. இதுக்கு நான் பட்ட பாடு இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, சோ லெட்ஸ் ஸ்டார்ட். என்ன சொல்லிட்டு இருந்தா? பாசிபிள் ப்ராடக்டா? வி கோயிங் டு டிரா த பாசிபிள் ப்ராடக்ட். ஸோ அப்படியே வரைஞ்சிப்போம். சிஹெச் த்ரீ, சிஹெச் ஓ பிளஸ் ஹியர் த நெக்ஸ்ட் ஏரியா சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் ஓ. ஓகே, ரெண்டு பேருக்கு ஏ பி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த அந்த காம்போ எல்லாம் எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி. ஏ இஸ் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இது டன்னு. வி காட் அ ப்ராடக்ட் மேல இருக்கு, அதை கீழே எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி, negative charge on B. The next possibility is A plus B. Sorry, A plus A. Sorry. This is the end. இது எங்க கேட்டேன்? இந்த காருக்கோ பைக்குக்கோ இதை கேட்டேன். அடுத்து வந்து B plus B. ஓகே, இப்போ ஒன்னு வந்து நம்ம முடிச்சிட்டோம். ப்ராடக்ட் என்ன சமத்தா வரைஞ்சிக்கிறேன் பாரு. CH3, CH2, CH டபுள் பாண்ட், CH, CHO. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஏ மைனஸ் பி. அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நீங்க CH3, CH2, CHO இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ண போறீங்க. நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரிமூவ் த புரோட்டான். ஓகே, ஐ ரிமூவ் a proton. Now it got a negative charge. Now this negative charge going to attack B, right? We following this one. Negative charge going to attack B. B யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா CH3, C double bond O, H. அப்ப இவன் போய் இங்க அட்டாக் பண்ணுவான். அட்டாக் பண்றான்னா they going to bind, I mean form a new bond, right? அப்போ இந்த ஆல்டிகைட் அஃபெக்டே ஆகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எப்பயுமே எங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணுதோ அவனுடைய நியர்பை ஆல்டிகைடை வரைஞ்சிட்டு அவன் கூட இந்த சிஹெச் இருக்கானா, இந்த சிஹெச்3 இருக்குல்ல, அதை இப்படி வரைஞ்சிடுறேன். CH3, ஏன்னா டவுட் வேணும் அதுக்கு. இவன் தான் திஸ் ஃபெல்லோ இஸ் திஸ் ஃபெல்லோ. அவனை தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ யாரு கனெக்ட் ஆயிருக்க அந்த CH கூட? ஒரு CH சிங்கிள் பாண்ட் O மைனஸ், ஹியர் CH3. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இந்த இடத்துக்கு ரொம்ப ஈஸியா வரலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்பாட், இந்த இடத்துல ஒரு ஸ்பாட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க ஒரு ஹைட்ரஜன், ஒரு ஹைட்ரஜன் இந்த இடத்துல ப்ராடக்ட் வேணா கம்ப்ளீட்டா தூக்கணும்.
இந்த இந்த ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு இந்த இடத்தையும் கனெக்ட் பண்ணணும். அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெண்டு இடத்தையும் கனெக்ட் பண்ணணும். இது அப்படியே கூட எழுதலாங்க. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா இதை அச்சாவே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணலாம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் இருந்தே வாட்டர் மாலிகுலர் ரிமூவ் பண்ணா ஈஸியா ப்ராடக்ட் கிடைச்சிடும். இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் ஃபைனல் ப்ராடக்ட். இங்க இருந்து 2 ஹைட்ரஜன், இங்க ஒரே ஒரு ஆக்சிஜன். அப்படியே கீழே எழுதுறேன். அப்படி இது இருக்கிற மாதிரி எழுதுறேன். இப்படி கூட நான் திருப்பல ரொட்டேட்லாம் பண்ணல. CH3 C 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன். CHO 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிட்டேன். டபுள் பாண்ட் வித் தட் கார்பன். விச் கார்பன்? திஸ் கார்பன். CH3 பாருங்க, ஆல்பா பீட்டா. ரொம்ப சிம்பிளா ப்ராடக்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை. எங்க மைனஸ் ஃபார்ம் பண்ணு நினைக்கிறேன் அங்க 2 ஹைட்ரஜனை தூக்கணும். அதை எங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணா இங்க ஆல்டிஹைட் குரூப் இருக்குல்ல, அங்க இருக்க ஆக்சிஜனை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த சிஹெச் கூட டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். சிம்பிள் லாஜிக். ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல் பார்த்தவொடனே எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராடக்ட் யாருக்கு அப்படின்னா ஏபிக்கு. இப்ப ஏஏக்கு இந்த லாஜிக் அப்படியே யூஸ் பண்ணலாம். பாருங்க, ஏஏக்கு அந்த லாஜிக்கை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இது ஆல்ரெடி ஏஏ ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் தான் நினைக்கிறேன், பட் பரவாயில்ல. CH3 CHO, இன்னொருத்தன் யாரு? CH3 அகைன் CHO. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இங்க இருந்து 2 ஹைட்ரஜனை தூக்க போறேன். ஐம் கோயிங் டு ரிமூவ் 2 ஹைட்ரஜன்ஸ் ஹியர். 2 ஹைட்ரஜன் தூக்க போறேன். தூக்கிட்டா வாட் வில் ரிமைன்? CHO. And here we going to remove the oxygen, right? And we going to connect with this CH carbon. Double bond CH, single bond CH3. ப்ராடக்ட் கிடைச்சிருச்சுல, அவ்வளவுதானே. இப்போ நெக்ஸ்ட் என்ன? பிபி. now பிபி, டைம் ஃபார் பிபி. திஸ் இஸ் மோர் சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். இங்க பாருங்க, again we got a 2 molecules, CH3 CH2 CHO, again CH3 CH2 CHO. இது நம்ம எழுதுன அவசியம் இல்லை, பார்த்தோன்னே சொல்லலாம். ஒன்ஸ் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டா. இங்க என்ன பண்ணலாம்? இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் பண்ணலாமா? நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இங்க 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண போறேன். 2 ஹைட்ரஜன் I'm going to remove 2 hydrogens, and this hydrogen, that carbon going to combine with this CH. அப்போ ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடணும் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் இவன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஆல்டிஹைட் குரூப் இருக்கிறத டிஸ்டர்ப் ஆகாத குரூப் எழுதுங்க. அண்ட் ஹியர் சி, அந்த CH3 கீழே போட்டுட்டு connect with double bond with CH and CH2 CH3. 4 ப்ராடக்ட். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாத்தியா? வாட்டர் மாலிகுல் டோட்டல் ரியாக்ஷன்ல வாட்டர் மாலிகுல் வெளியே போனா ஃபைனல் ப்ராடக்ட் டைரக்டா போயிடலாம். ஒரு 2 ஹைட்ரஜன் எங்க மைனஸ் ஃபார்ம் பண்றோம் அங்க இருந்து 2 ஹைட்ரஜன், ஐ மீன் ஆல்பா பொசிஷன் 2 ஹைட்ரஜன். இன்னொரு இடத்துல ஆல்டிஹைட் குரூப் காணாவே போயிடணும். அங்க இருக்க ஆக்சிஜனை தூக்கிடும். தட்ஸ் சிம்பிளஸ்ட் வே. ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். ஆனா கொசன் இருக்கு, இது சயின்டிஸ்டோட லேப் மாதிரி இருக்குது பார்க்க. எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல வி கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒன். எனி டவுட்? No, sir. புரியலன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சம்படி மெசேஜ் போட்டிருக்கேன். நோ சார். ஓகே, தேங்க்யூ. டவுட் கேட்டாலும் தேங்க்யூ தான். ஆர்கே அவனுக்கு டவுட் இல்லையா? ஆர்கே, குமரப்பெருமாள், கவின், கண்ணன். ஸோ மீட்டிங்ல இல்லை இவங்க எல்லாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேனிசரோ ரியாக்ஷன். கேனிசரோ ரியாக்ஷன் வந்து ஃபேபுலஸான ரியாக்ஷன். சி, கேனிசரோ பொறுத்த வரைக்கும் இப்போ இங்க என்ன கண்டிஷன் சொன்னோம்? த ஆல்டிஹைட் கீட்டோன் இட் ஷுட் ஹேவ் வாட்? ஆல்பா ஹைட்ரஜன். If there is no alpha hydrogen, absence of alpha hydrogen, Cannizzaro reaction. அவ்வளவுதான். Absence of alpha hydrogen, it will involve in Cannizzaro reaction. So same two equivalents of that aldehyde or ketone. Ketone mostly avoid பண்ணிடுவோம். நமக்கு alpha hydrogen இருக்கக்கூடாது. Again அந்த aqueous aldehyde ketone ஏதோ எடுத்துக்க வேண்டியதான். இப்போ 2 மாலிகுல் இருக்குல்ல, ஸோ ஒரு மாலிகுல்ல தான் அட்டாக் நடக்கும்.
அட்டாக் நடக்கும், இவன் வெளியே போயிருவான். சி டபுள் பாண்ட் ஓ ஹச் ஹச், சாரி தேர் இஸ் சிங்கிள் பாண்ட் ஓ. இங்க ஒரு அட்டாக் ஆன OH. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆல்டிகேட், செகண்ட் ஆல்டிகேட் சி டபுள் பாண்ட் ஓ. Now what will happen, sir? அப்படின்னா partial negative, partial positive. Here we have a negative charge. The negative charge involved in resonance. இப்போ என்ன ஆகும்னா, the fantastic reaction going to happen right now. H minus shift, வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த ஒரே ஏரியா இது மட்டும் தான். H மைனஸ் ஷிஃப்டா போகும், H மைனஸ்வே ஷிஃப்ட் ஆகும், அட்டாக் நடத்துவான். இங்க பாண்டே க்ளீவ் ஆயிடும். திஸ் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், லெட் மீ கரெக்ட். செகண்ட் ஸ்டெப் அண்ட் ஹியர் வி கோ தேர்ட் ஸ்டெப். ஓகே, இந்த 3 ஸ்டெப் நடக்கும், சரியா, ஒரே ரியாக்ஷன். ஹியராஃப்டர் பாருங்க, இது என்ன இருக்கும், H C டபுள் பாண்ட் O OH, which mean H COOH plus. here ஒரு H ஆட் ஆயிருக்கு, கார்பன் H H ஒரு H ஆட் ஆயிருக்கு again. here O minus, which mean CH3O minus. இப்போ has acid always have a tendency to lose proton. அப்போ புரோட்டானை கொடுத்துருவான். here alkoxy, I mean methoxy is base, proton acceptor. so இது என்னவா மாறிடும் அப்படின்னா, இந்த ஸ்டெப் என்னவா மாறிடும் அப்படின்னா HCOO minus plus CH3OH. இங்க வந்து Na ஆட் பண்ணிக்கோங்க, சோடியம் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இங்க NaOH எடுத்திருக்கோம், என்ன அயன் எடுத்திருக்கோமோ அதை நம்ம இங்க எண்ட் ஆஃப் த ஏரியால ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஆட் பண்ணிட்டு அங்க மைனஸ் சார்ஜ் மோஸ்ட்லி போட வேணாம். So this is the end. Can is zero. There is no new carbon-carbon bond formation. There is no new carbon-carbon bond formation. There is no new carbon-carbon bond formation. நோட் பண்ணிக்கோங்கள். அல்மைட்டி வித்யாலயா பப்ளிக் ஸ்கூல் மைக் ஆனா இருக்கு, மியூட் பண்ணிக்கோங்கள். நெக்ஸ்ட் 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 அடுத்து போவோமா? யாராவது முடிச்சுக்கிட்டு இருந்தா நான் கொஞ்சம் தூக்கம் வராம நானும் கிளாஸ் எடுப்பேன். சார் லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். என்ன சாமி? இந்த லாஸ்ட் ஸ்டெப், இந்த 3 ஸ்டெப் ஒரு இடத்துல நடந்துச்சு, அதுவா? ரெட் கலர் எழுதிருக்கேன், எதுவா? ஆர் சார் அவங்க கீழே கேட்கறது NA கடைசி add ஸ்டெப். ஆகுது சார். இது ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலி இந்த H வந்து அங்க போயிட்டான், போனதுனால இட் பிகம் வாட் அப்படின்னா CH3O மைனஸ். இங்க வந்து ஓகே என்ன கிடைச்சு, டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சு, OH இருக்கு, அதனால இது வந்து ஒரு ஆசிடா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆசிடோட நேச்சர் என்னன்னா H பிளஸ் ரிலீஸ் பண்றான். அப்ப ஆசிட் இமிடியேட்டா என்ன பண்றா, H பிளஸ். இது வந்து சும்மா உங்களுடைய ஐடென்டிபிகேஷன், ஐ மீன் அண்டர்ஸ்டாண்டிங் காலேஜ் வரைஞ்சிருக்கேன். ஆசிட் என்ன பண்ணும், H பிளஸ் ரிமீஸ், ஐ மீன் என்னடா இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆசிட் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஜென்ரலா H பிளஸ் ரிலீஸ் பண்ணுவான். ஸோ ஆசிடோடைய வேலையை H பிளஸ் ரிலீஸ் பண்றது தான். அவன் ஆசிட் H பிளஸ் இருக்க கொடுத்துட்றான். அதே இடத்துல யார் இருக்கா அப்படின்னா, ஒரு அல்காக்சி பேஸ் H பிளஸ் வாங்கிக்குவான். வாங்கிட்டு தே பிகம் வாட் அப்படின்னா ஒரு அசிட்டேட், சோடியம் அசிட்டேட், ஐ மீன் சோடியம் ஃபார்மேட் ஆர் அசிட்டேட் வாட் எவர். ஹியர் ஒரு ஆல்கஹால், இதுதான் ப்ராடக்ட். இவங்களுக்குள்ள அந்த இந்த ஸ்டெப்போட நின்றுடாது, இது ஃபர்தரா ஒரு ஸ்டெப் உள்ள போகும் அப்படின்னு சொல்ல வரேன். தேர் இஸ் நோ நியூ கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன், அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்ல ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது, அதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். திருப்பி இந்த ஸ்டெப் உள்ள திருப்பி கேட்கலாம். சார் ஆசிட்ல ரிலீஸ் ஆன H வந்து CH3O மைனஸ் கூட போய் ஆட் ஆயிருமா சார்? அது ஆட் ஆகும்னு அவசியம் இல்லை. இவன் பேஸ், இவன் புடுங்கி எடுத்துருவான். ஒரு ஆசிடுடைய தாராள மனப்பான்மை கொடுக்கறது தான், அவன் கொடுக்க ரெடியா இருப்பான், அப்ப ரிலீஸ் பண்ணுவான். அந்த இடத்துல இவன் வாங்குறவன் தான், அதனால டேரக்டா போய் அதை வாங்கிக்குவான். அவனோட நேச்சர்ல அவன் இருக்கான். எஸ் சார். எஸ். இப்போ கிராஸ் கனிசரை ஒண்ணு பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் மீட்டிங்க. இன்னைக்கு இது முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் வேற லெவல் வேற லெவல். இன்ட்ரா ஆல்டால் மிஸ் பண்ணிட்டோம், இன்ட்ரா கானிசரன் கூட சேர்த்து பார்த்துடலாம். அதை கிராஸ் கானிசரோ ஒண்ணு பார்த்துடலாம். This is the end. We don't have alpha hydrogen here because that 4 valency already done. H plus next one is formaldehyde. OH minus
See, here we have a less steric hindrance, so this minus going to attack this area. So what will happen? C single bond O minus and hydrogen, hydrogen here OH. What will happen hereafter? Just mention that one, that this molecule. Second step. C double bond OH. ஸோ சார்ஜ் செப்பரேட் பண்ணிடுவோம், பார்ஷியல் நெகட்டிவ் பார்ஷியல் பாசிட்டிவ். ஓகே, இப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவன் கீழே வருவான், ரெசனேட் ஆகும், டபுள் பாண்ட் ஆகும். அவன் வரும்போது வேற வழி இல்லாம ரிப்பல்ஷன்ல இந்த அச்சு மைனஸா பறந்து போய் அந்த கார்பனை அட்டாக் பண்ணிடுவான். அந்த கார்பனை அட்டாக் பண்ணிடுவான், அதனால இவன் மேல நவுந்துடுவான். இதை பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு பேரு செகண்ட் ஸ்டெப், இதுக்கு பேரு தேர்ட் ஸ்டெப். ஒரே ஸ்டெப்ல எல்லாம் நடக்கும். ப்ராடக்ட் இப்போ என்ன கிடைக்கும்? இந்த பக்கம் அச்சு, பக்கத்துல பார்த்தா சி டபுள் பாண்ட் ஓ, பக்கத்துல ஓகச்சு வந்துருச்சு, ஆசிட் இங்க பாரு ஆல்கஹால் அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு ஹிட் ஆயிட வேண்டியதான். இங்க பாருங்க, சி சிங்கிள் பாண்ட் ஓ மைனஸ், ஹியர் ஹச், ஹியர் ஆல்சோ ஹச். நவ் ஆசிடோட வேலை உங்களுக்கு என்னன்னு தெரியும், பேஸோட வேலை உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஒரு அல்காக்சி அதை வாங்கிக்குவான், ஆசிட் ரிமூவ் பண்ணிக்குவான். அப்போ இந்த ஸ்டெப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைனல் ப்ராடக்ட் அக்கார்டிங் டு யுவர் எக்ஸாமினேஷன் நான் இப்போ எழுதுறது தான் நீங்க எழுதணும். இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட். ஏன்னா இது ஒரு இயர் கொஸ்டின், பிஒய்க்யூ கேன்சரோல நிறைய பேர் மாட்டிக்கிட்டானுங்க. அவ்வளோதான், இது ஒரு பிஒய்க்யூ. 1 இல்லை 2 3 நிறைய பிஒய்க்யூ. ஸோ நோட் பண்ணிக்க. இதுக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. சின்னது ஆக்சிடைஸ் ஆகும், பெரிய ரெடியூஸ் ஆகும். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஆல்டிகைட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆக்சிடைஸ் ஆகி ஆசிடா மாறி இருக்கு, ரெடியூஸ் ஆகி ஆல்கஹாலா மாறி இருக்கு. ஸோ போத் ஹேப்பன் சைமல்டேனியஸ்லி, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். அதாவது சேம் மாலிகுல், டிஃப்ரெண்ட் மாலிகுல் இன்வால்வ் ஆனா தட்ஸ் கால்ட் ரிடக்ஷன். ஒரே டைப் ஆஃப் மாலிகுல் ஆக்சிடேஷனும் ஆயிருக்கா, ரிடக்ஷனும் ஆயிருக்கா. ஸோ அதனால திஸ் இஸ் கால்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். Ganizero is the disproportionation reaction. And yeah, we done. Intra மட்டும் homework is already given in school also. No problem, you follow this intramolecular. If you can just do it, what will happen? Okay வா? ஸோ டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம், நாளை நமதே.